வணக்கம். மகாமுனி, மௌனகுரு போன்ற படத்தை டைரக்ட் பண்ண சாந்தகுமார் ஒரு டைரக்ஷனில் அடுத்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, ரசவாதி. ரசவாதி படத்தில் அர்ஜுன் தாஸ், அப்புறம் டன்யா அப்படின்னு நிறைய ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு? ட்ரெய்லரில் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் கிரியேட் பண்ணி விட்டு போயிடுச்சு. ஆனால் படமாக பார்க்கும்போது படம் எப்படி இருந்துச்சு, படத்தில் என்ன நிறை குறைகள்லாம் இருந்துச்சுங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ரசவாதி படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சின்ன வயசுலேருந்து வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயங்கர பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. அது சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு வளர்ற ஒரு பையனாக தான் இந்த படத்தோட வில்லன், அதாவது இன்ஸ்பெக்டர் இருக்கார். அவர் வந்து நிறைய பிரச்சனைகள் சின்ன வயசில் பேரண்ட்ஸால் அனுபவிச்சிருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது அவரே ஒரு சைக்காட்ரிக், அதாவது ஒரு சைக்கோ ரேஞ்சுக்கு அவரே வந்து போகிறாரு. அவர் வந்து சின்னதாக எலி சத்தம் போட்டால் கூட அந்த எலியை வந்து கொளுத்தி விட்டு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு பயங்கரமான ஒரு வில்லனாக இருக்கார். அவருக்கு வந்து ஊரில் எவன் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் முடிக்காது. அதே மாதிரி அவர் கொடைக்கானல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டுடுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போனதுக்கப்புறமா அவர் கண்ணு முன்னாடியே அந்த ஊரில் இருக்க ஒரு சித்தா டாக்டரும் அவர் லவ் பண்ணுற பொண்ணு வந்து ரெசார்ட்டோட மேனேஜராக இருக்குது. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கல, எதுக்காக பிடிக்கல, இவங்க 2 பேரை மட்டும் அவர் ஏன் கனவு கண்டுக்கிட்டே இருக்காரு, கடைசியில் என்ன தான் உண்மை, இவருக்கும் அவருக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்லுது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததே யார் தெரியுமா? இந்த படத்தோட டைரக்டரான சாந்தகுமார் அவர் தான். சாந்தகுமார் அவர்களோட ப்ரீவியஸான 2 படமே நமக்கு தெரியும். 2த்துலையுமே வந்து அவரோட ஸ்டோரி கொண்டு போகிற விதங்கிறது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே பண்ணியிருக்காரு. இவர் ஸ்டோரி அழகாக ஆரம்பிக்கிறாரு, ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை ஒரு ஹீட் ஆஃப் மூமெண்ட்டில் போய் உட்கார வைக்கிறாரு. திருப்பி அந்த ஸ்டோரி அழகாக நம்மளுக்கு கூட புகுத்தி கடைசியாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு. ஸோ இந்த மாதிரி அந்த ஜானருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் கிரைம் பண்ணுறாரு, அந்த வில்லனோட கேரக்டர் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத ஸ்டார்டிங்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசில் வந்து அவர் என்னென்ன மாதிரி சிக்கல்லாம் அனுபவிக்கிறாரு, அதையும் ஆன் த்ரூவில் ஓட்டிக்கிட்டே அவர் இப்போ ஏன் அப்படி இருக்காரு அப்படிங்கிறத இன்னொரு ஸ்க்ரீன் நம்ம காட்டிக்கிட்டே வராங்க. ஸோ இந்த சீன் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப அழகாக வந்து ஒரு டேரக்டராக ஒரு ஒர்க்கை நீட்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவ்வளோ டெக்னிக்கலாக இப்போ பேசின விஷயங்கள் எல்லாமே கேமரா ஒர்க்கால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. கொடைக்கானலோட அழகை வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விதத்துலேருந்து இவர் தான் வில்லன் அப்படிங்கிறத நமக்கு காட்டின வரைக்குமே அவங்க அந்த ஷேடோவில் வச்ச ஷாட்லாம் எக்ஸ்ட்ராடினரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கொடைக்கானலில் ஒரு பர்டிகுலர் லேக் கிட்ட உட்காந்து அந்த ஷாட்டை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், இங்கே தான் வந்து காட்டு மாடெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த லொக்கேஷனை காட்டின விதம், அப்புறம் கொடைக்கானலோட அழகை வந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டெக்னிக்கலாக விஷுவலாகவும் சரி நல்ல ட்ரீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முக்கிய காரணம் கேமரா அண்ட் எடிட்டிங்குமே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் தமிழ் அவர்களோட மியூசிக் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா, சும்மா இன்டர்வலில் போகிறப்ப கூட அங்கங்கே 2-3 பேர் வந்து மர்மர் பண்ணிட்டு போனது நம்மளால் கேட்க முடிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் சரி இந்த படத்துக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல வந்து பக்காவாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. தமிழர்கள் ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு எலமெண்ட்டாக தான் அமைஞ்சிருந்துச்சு. அதேமாதிரி எடிட்டிங் வைஸுமே இந்த படம் வந்து பக்காவாக காட்டியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ படத்தில் இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அப்போ நடிச்சவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்களும் உங்கள் பங்குக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஸோ அர்ஜுன் தாஸோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் சித்தா டாக்டராக வராரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இவர் ஒரு மர்மமான ஆளாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொண்டுட்டே இருந்துச்சு நம்ம மைண்டில். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் சைட்லேருந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி டன்யாவோட பெர்ஃபார்மன்ஸ், டன்யா வந்து இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்மராக இருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அவங்க அவ்வளோ கம்போஸ்டாக காமாக அந்த கேரக்டரை எவ்வளோ சட்டிலாக காமிக்க முடியுமோ அவ்வளோ சட்டிலாக காமிக்கிறாங்க. லவ்னு வரும்போது கூட பெருசாக எக்ஸ்பிரஷன் இல்லாமல் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறதே அவங்க கண் எக்ஸ்பிரஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து நான் வந்து தனியாக என் பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு போவோம்ப்பா அப்படின்னு சொன்னது ரேஷ்மா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ். அவங்களோட சின்ன சின்ன லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக உண்மையான கப்பல்னா கூட இப்படி தான் இருந்திருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி ஃபீலே கிரியேட் பண்ணிச்சு அந்த ரேஷ்மா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ். அவங்க பார்க்கவும் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக வந்து ஒரு லவ் சீன் வரும்போது அப்படி இருக்காங்க, திடீர்னு எமோஷனல் சீன் வருது, தன்னோட ஆளை வந்து ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கும்போது அவங்களோட எக்ஸ்பிரஷன் அவங்க டெலிவரி பண்ண விதம்னு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு மற்ற எல்லா சைடு ஆர்டிஸ்ட்டுமே ஓரளவுக்கு ரொம்ப டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இப்போ எல்லாமே நல்லா இருக்கா, நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இந்த படத்துலையும் இருக்குது. அவங்க ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து ஆன்டகனிஸ்ட்டுக்கு வைக்கிறாங்க. அதாவது இந்த படத்தோட வில்லனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வைக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு ரொம்ப நம்ம கன்வின்சிங்காக ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சின்ன குழந்தையில் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு பெரியவராகி இதனால தான் சைக்கோவாக இருக்கார் போல், எல்லாரும் இப்படி தான் நடத்துகிறாரு போல் அப்படின்னு நமக்கு தோணிடுச்சு. ஆனால் ஹீரோவுக்கு, அதாவது இந்த படத்தோட முக்கியமான ஒரு சப்ஜெக்டே ஹீரோ தான். அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க, இதனால தான் அவர் இவ்வளோ பாதிக்கப்படுறாரு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த போர்ஷன் வந்து நமக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இடத்துல கன்வின்சிங்காக இருக்கும்ல, அந்த போர்ஷன் வந்து நம்ம கன்வின்சிங்காகவே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ளாஸ் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்க, அடுத்த சீன் போகிறாங்க போது அந்த கதாபாத்திரத்தோட
ஒரு இடம் வந்து அங்கே நின்று போகிற மாதிரி தான் நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த படத்தில் மாற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் உண்மையாகவே வேற லெவல் படமாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு தடவை போய் நல்லா பார்த்துட்டு வரலாம். ஒரு குவாலிட்டி வாட்ச்பா, நமக்கு ஒரு குவாலிட்டியான டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒத்தான படம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் ரசவாதி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸோட உங்களை சந்திக்கலாம். அன்டில் த டாடா ஃப்ரம் ஸ்வேதா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.